இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு வயசு வந்து 48 வயசு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரோபதி சார், இந்த கையை பாருங்கள் சார், இந்த ஜாயிண்ட் எல்லாம் காலையில் வலிக்கும். ஓகே மேடம், வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார், மார்னிங் எந்திரிக்கிறப்போ ஸ்டிஃபாக இருக்கும், அப்புறம் சரியாயிரும். இந்தாங்க என்னோடய இஎஸ்ஆர் நார்மலாக இருக்குது, என்னோடய ஆர்ஏ ஃபேக்டர் நார்மலாக இருக்குது. ஸோ எனக்கு சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரோபதின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு இப்போவும் ரிசல்ட் இல்லை சார்னு சொல்லி என்கிட்ட கையை காட்டுறாங்க. அவங்க கையை பார்த்தேன். ருமட்டாலஜியை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைனி ஜாயிண்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, பட் அவங்களுக்கு ருமட்டாய்டு ஃபேக்டர் நெகட்டிவ்ங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரோபதி தான். சரிம்மா, இந்த கையை சொல்கிறீங்க, வாட் அபவுட் திஸ் ஹேண்ட் அப்படின்னு, அதாவது இந்த கை என்ன சொன்னேன், இந்த கையில் எனக்கு வலியே இல்லை சார், இந்த ஒரு கையில் சார். நாங்கள் சத்தியமாக அது சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரோபதி கிடையாது. ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அல்லது சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். வலது கையை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பண்ணால் ரெண்டு கையை அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த கை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு கை வலியே கிடையாது. என்னுடைய பழைய வீடியோவில் ஷோல்டர் பெயின் கழுத்து வலியை உண்டு பண்ணுன்னு சொல்லி பேசியிருக்கேன். அதே மாதிரி தான் ஷோல்டர் பெயின் இந்த வலியை உண்டு பண்ணும். அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டென்னிஸ் எல்போன் கூட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்போவும் அவங்க இதையும் கனெக்ட் பண்ணவே மாட்டுறாங்க. உங்களில் நிறைய பேர் ஒரு கை மட்டும் வலிக்குது, எஸ்பெஷலி அந்த அம்மா ஒரு ஹோம் மேக்கர். அதே மாதிரி நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு வர்ற பிரச்சனை இது. இந்த வீடியோவோட தலைப்பே பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் பெயின், ஃபிங்கர்ஸ் பெயின் அப்படின்னே போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கரண்டி பிடிச்சி வேலை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த விரலுக்குள்ளே தான் பிரச்சனை, ஆர்த்ரைட்டிஸ்னு நினச்சிட்ருக்கீங்க. ஷோல்டர் பெயின் எப்படி நெக் பெயினை உண்டு பண்ணுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஷோல்டர் பெயின் உங்களோட டென்னிஸ் எல்போ வரலாம். அதே மாதிரி த சேம் ஷோல்டர் பெயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் பெயின் வரலாம். ஃபிங்கரில் வலி வந்தாலே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பயப்படாதீங்க. அதுவும் ஒரு கையில், ரெண்டு கையில் வந்தால் மேபி, பட் இது டெஃபினெட்லி நோ. கை வலி வந்துச்சுன்னா ஷோல்டர் பெயின் காரணமாக இருக்கலாம். அதனால் சரியான ஆஸ்டியோபதி மருத்துவரை போய் மீட் பண்ணுங்கள். அல்லது மதுரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். இந்த மாதிரி கைவலிக்கு டே 1ல் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் we know how to give a satisfactorily for our patient on day 1. This is secret of osteopathy, myself Dr. Satish.